ஓம் நமச்சிவாய. நாம் சென்னையில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலம் சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கும் சௌந்தரேஸ்வரர் திருக்கோயில் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆலயத்துக்கு எவ்வாறு செல்வது? சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கின்ற பிராமணர் தெருவில் இந்த கோவில் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தின் மூலவர் சௌந்தரேஸ்வரர், தலவிருட்சம் வன்னி, கொன்றை, வில்வம். இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால், இந்த ஸ்தலத்தில் வன்னி, கொன்றை, வில்வம் என 3 தலவிருட்சங்கள் அமைந்திருக்கின்றது என்பது மிக சிறப்பான விஷயமாகும். இங்கு வரசக்தி விநாயகர், கொடிமரம், நந்தி தேவர், உபதேவதைகள், சோமஸ்கந்தர், நிருதி விநாயகர், சைவ நால்வர், சேக்கிழார், அபிராமி, வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், நவக்கிரகங்கள், சூரிய பகவான் போன்ற தெய்வங்களை நாம் இங்கு வந்தால் தரிசிக்கலாம். இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? பக்தர்கள் தங்களது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற இங்கு இருக்கின்ற சுவாமியை தரிசித்து செல்கின்றார்கள். நேர்த்திக்கடனாக வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாட்டி விளக்கேற்றி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள். இந்த ஸ்தலத்தின் பெருமையை பார்ப்போமேயானால், பெரும்பாலான ஆலயங்களில் தலவிருட்சம் ஒன்றுதான் இருக்கும், ஒரு மரம்தான் இருக்கும், அதுதான் போற்றி வணங்கப்படும். ஆனால் இந்த திருக்கோவிலில் 3 ஸ்தல விருட்சங்கள் காணப்படுகின்றன. ஏற்கனவே சொன்னபடி வன்னி, கொன்றை, வில்வம் ஆகியவையே அந்த 3 விருட்சங்கள். இந்த ஆலய பிரகாரத்தில் காணப்படுகின்ற வன்னி மரம் சுமார் 800 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமை கொண்டது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். தனது சென்னை விஜயத்தின் போது சைதாப்பேட்டை சௌந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து ஈசனை தரிசித்த மகாபெரிவார் 3 நாட்கள் இந்த வன்னி மரத்தின் அடியிலேயே தங்கியிருந்தார். வன்னி மரத்தின் அடியில் பைரவர், நாகர் மற்றும் வன்னீஸ்வரர் ஆகிய தெய்வ வடிவங்களை நாம் தரிசிக்கலாம். வன்னி மரத்தையும் இதன் அடியில் இருக்கின்ற திருமேனிகளை வலம் வருவதும் மிகவும் சிறப்பான விஷயம். கருத்தொருமித்த தம்பதியாக கணவன் மனைவியர் வாழ்வதற்கு வன்னி மரத்தை வலம் வருதல் நலம். இங்கே விளக்கேற்றி வழிபடுவோர் அதிகம். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பலரும் தங்கள் இல்ல திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடப்பதற்கு இந்த வன்னி மரத்தை வணங்கிவிட்டு செல்கின்றார்கள். அவர்கள் வன்னி மரத்துக்கு பூணூல் அணிவிப்பதும் இலை போட்டு விருந்து நைவேத்தியம் செய்வதும் வேறு எங்கும் காண முடியாத வழக்கம். இந்த தலத்தின் வரலாறு தான் என்ன? பழமையும் சாநித்தியமும் கொண்டு இன்றைக்கும் விளங்கி வருகின்ற இந்த திருக்கோயில், கேட்கும் வரத்தை அருளும் இந்த திருக்கோயில் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். 12ஆம் நூற்றாண்டில் சதையன் என்கின்ற வணிகப் பெருமானார் ஆலய பிரகாரம் அமைத்து திருக்கோயிலை சீரமைத்து பணிகள் செய்திருக்கின்றார். அதோடு இங்கு நித்திய பூஜைகள் மற்றும் விழாக்கள் தடையில்லாமல் நடைபெறுவதற்கு நிபந்தங்களை எழுதி வைத்தார் என்றும், அவரை சிறப்பிக்கும் விதமாக இந்த பகுதி சதயபுரி என்று அழைக்கப்பட்டதாகவும் பழைய குறிப்புகள் எல்லாம் சொல்கின்றன. இந்த ஆலயத்தில் பிரதோஷம், சிவராத்திரி, அன்னாபிஷேகம், சோமவாரம் இவைகளெல்லாம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இப்பேற்பட்ட இந்த பாடல் பெறாத சிவஸ்தலத்தை நீங்களும் தரிசித்து சௌந்தரேஸ்வரரின் அருளை பெற வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை சென்னை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.